Hi friends, welcome to Rhoda Deepika channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான எக் ஆம்லெட் பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எக் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க, பொடியா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளி பொடியா கட் பண்ணிக்கோங்க, 2 பச்சை மிளகாய், அப்புறம் பொடியா நறுக்குன கொத்தமல்லி. இப்போ ஒரு பவுல்ல ஒரு 3 ல இருந்து 4 முட்டை உடைச்சு ஊத்திக்கோங்க. நான் 3 முட்டை உடைச்சு ஊற்றிருக்கேன். இது கூட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்ட அப்புறம் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இருந்தால் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃபோர்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிங்கன்னா ப்ளஃபியாக வரும் எக்கு ஆம்லேட்டு. இப்போ ஒரு பேனில் அது மேலே எண்ணெய் தடவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இது மேலே ஊற்றிடலாம். நீங்கள் சின்னதாக வேணால் சின்னதாக ஊற்றிக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒரே இதில் ஊற்றிருக்கேன். இதை ஒரு 3 மினிட்ஸ் இதை நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. மேலே ஒரு மூடி போட்டுட்டு நல்லா நீங்கள் குக் பண்ண விடுங்க. அப்புறம் பாருங்கள், இப்போ திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ அழகாக எடுத்து சாப்பிட வேண்டியது தாங்க. இந்த எக் ஆம்லேட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம இன்ஸ்டண்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம். இது பிக்னஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.